காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க. இதுமாதிரி சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. ரிங் சாக்லேட், ஒரு கிளாஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ரா மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பாஸ்கெட்டில் லெமன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடிக்கு மாதிரி இருக்கா, இந்த எடுத்து அந்த சாக்லேட்ஸ் இருக்குது அதை போட்டு நல்லா நொறுக்கி பவுடரே எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இது வேலண்ட் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். 2 எடுத்திருக்கேன். போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சு தூராக்கணும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி தூளாகவும் 2 ஓப்பன் பண்ணி அந்த கிளாஸில் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்றதுனால அதை தனியாக துவச்சிட்டேன். ஓகே, இப்போ 2 டன் ஆகிடுச்சு. அதை திரும்பி எடுத்து வச்சிடலாம். இப்போ 2த்தையும் எடுத்து ஒரு கிளாஸில் போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போட்டு பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்களா, போட்டுக்கினேன். இப்போ அது ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு லெமன் எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லெமன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்லா ரவுண்ட் பண்ணவும் நல்லா அது ஸ்குவீஸி ஆயிரும். நெக்ஸ்ட் அதை அப்படியே வெட்டிட்டிங்கன்னா வெட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் எங்கள் பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா இப்போ நான் கூட கையில் எடுத்து வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கைஸ். இது பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன். ஸோ அது இப்போ எங்கள் மம்மி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா மிக்சிங் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு லெமனை ஸ்கூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா அதில் போட்டுட்டு 2 லெமனையும் நல்லா ஸ்கூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அடுத்த லெமனையும் நல்லா காலி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபீவராக இருக்குது கைஸ். ஃபீவரில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறே மூடியாகவே இருக்குது. கையில் வேறு பட்டுருச்சு. ரொம்ப தோல் உறிஞ்சிருக்கோம். எரிய ஆரம்பிச்சு தொடச்சிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சுகர் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சுகராக டெஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்க்க உப்பு மஞ்சள் கைப்பிடி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட்பா வீடுனால எது எங்கே இருக்கும் தெரியாது. அதனால் கொஞ்சம் சால்ட்டு ஒரு கல் உப்பில் ஒரே ஒரு அந்த சின்ன பிஞ்ச் மட்டும் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க ரைஸ். இப்போ சுகர் போட்டுக்கலாம். சுகர் வேணுன்ற அளவு போட்டுட்டு இப்போ நீங்கள் வாட்டணுமே உங்களுக்கு தேவையான அளவு. நான் 1 கப் போட்டிருக்கேன். பிகாஸ் அது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அதை மூடி ஒரு ஓரத்தில் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த பட்டன் நமக்குனா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஈக்கமாக ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே நல்லதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தூக்கி ஓரத்தில் வச்சிடலாம். அது பாட்டு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம போய் அந்த கிளாஸை பார்க்கலாம் வாங்க. கிளாஸில் இப்போ அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஜூஸ் எடுத்து அந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம்னா நல்லா ஊற்றவும் நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோம். சூப்பராக இருக்குது கைஸ். பாய், லைக் பண்ணுங்கள்.